பிரைசலாட். சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காட்டின் அரசனாகிய சிங்கம் சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாம். காட்டில் வலிமையோடும் தன் கர்ச்சிப்பின் சத்தத்தால் தன் காட்டையே கதிகலங்க வைத்து வாழும் சிங்கம் பசியாயிருந்தால், சிங்கம் வேட்டையாட துரத்தினால் எதிரி பயப்படும், தன் உணவாகும் என்று. சிங்கங்கள் காட்டை ஆண்டு அதன் குட்டிகளுக்கும் தங்கள் இனத்துக்கும் கொடுக்கும். ஆனால் அவ்வளவு வலிமை வாய்ந்த சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடைக்கலாம். சிங்கம் உணவு கிடைக்காமல், சிங்கத்திற்கு வேட்டையாட அகப்படாமல் பட்டினி இருக்கும். அதுபோல செல்வம் படைத்த, தன்னால் நாட்டில் எதுவும் செய்யும் சக்தி படைத்த செல்வந்தர், அதிகாரமிக்கவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், தங்களால் நாட்டில் எதுவும் செய்ய முடியும் என்றிருப்பவர்கள் கூட சில நேரங்களில் தங்கள் பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியாமல், பராமரிக்க முடியாமல் தவிக்கலாம். ஆனால் தேவனை நம்பி அவரை தகப்பனாக கொண்டிருக்கும் அவர் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும், ஒரு தோல்வியும், பட்டினியும், நாசமோசமோ எதுவும் நேரிடாது. காரணம், நம் தேவன் கர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, யூதராஜ சிங்கம். அதன் குட்டிகள் பட்டினியா இருப்பதில்லை. அவரே நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார், நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். இந்த வருஷம் முழுவதும் உலகமே பட்டினியாயிருந்தாலும், தேவைகளினாலோ எதில் வருந்தினாலும், அவர் பிள்ளைகளாகிய யூதராஜ சிங்க குட்டிகளாகிய நம்மை அவர் பராமரிப்பார், வழி நடத்துவார். ஆம், கடந்த வருஷங்களில் பல செல்வந்தர்கள், தலைவர்கள் மடிந்தும் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் இம்மட்டும் பத்திரமாக, பாதுகாப்பாக வழி நடத்தின தேவன் இன்னும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.